அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்தியாவில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் மோடிதான். அவனின்றி அங்கு ஒரு அணுவும் அசையாதே. இந்தியாவில் அடமழை பெஞ்சா அதுக்கு மோடியை தவிர வேறு யார் காரணமாக இருக்க முடியும்? அவர் தான் அடிக்கடி மாதம் மும்மாறி மழை பெய்யணும், நாடு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட தியானம் பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறாரு, வேண்டிக்கிறாரு. அதுக்கு தானே ரிஷிகேஷம், கன்னியாகுமரி, விவேகானந்தா ராக்கெல்லாம் போகிறாரு. டெல்லியில் இந்த அளவுக்கு அவர் தானே அடமழையை பெய்ய வச்சாரு. ஏர்போர்ட்டு கூரை அடர்ந்து விழுந்ததுக்கும் அவர் தான் காரணம். அடைமழை பெய்யலைன்னா அது இப்படி விழுந்திருக்குமா? ஏன் T20 உலகக்கோப்பையை இந்தியாவுக்கு கிடைக்காம போனதுக்கு அவர் காரணமாக இருக்கும்போது இதுக்கு அவர் காரணம் இல்லாமல் போயிடுவாரா? இல்லை நாங்கள் தான் போக விட்டுருவோமா? இந்தியா கூட்டணியில் இருந்து கூட்டமாக போய் அவர் காலை பிடிச்சி எவ்வளவோ கெஞ்சினோம், மேட்ச் பார்க்க போகாதீங்கன்னு. இந்தியா தோத்துடும் எவ்வளவு கெஞ்சியும் அவர் கேட்டாரா? நான் இந்த மேட்சை பார்த்தே ஆகணும், எனக்கு கிரிக்கெட்டுன்னா உசுறு, எங்களை உதறி தள்ளிக்கிட்டு இண்டி பேச்சை கேட்காம போய் மேட்சை பார்த்து இந்தியாவை தோக்க வச்சாரு. வேற என்ன, இந்தியாவை மட்டுமா தோக்க வச்சாரு, இந்தியா கூட்டணியையும் தோக்க வச்சிட்டாரு. இதே மாதிரி தான் சந்திராயன் 4 ராக்கெட்டு விடும்போது அங்கே போகாதே என் கனவா அப்படின்னு கதறணும். கேட்டாரா? உங்களுக்கு சந்திர தசை நடக்குது, எங்களுக்கு நாக்கில் சனி இருக்குது, நாங்கள் சொன்னால் பலிக்கும்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எங்களை மதிக்காமல் போய் ராக்கெட்டை விழ வச்சாரு. சந்திராயன் 4 ராக்கெட்டு விழுந்த பிறகாது புத்தி வரும்னு பார்த்தோம், அதுவும் நடக்கலை. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி இந்தியாவை வழி நடத்துவது? எங்கள் பேச்சை கேட்காம நேருவின் வாக்கிங் ஸ்டிக்கை கொண்டு போய் விஸ்டா கட்டடத்தில் வச்சார். சபாநாயகர் பக்கத்தில் தான் இருக்கார், விழுந்தா அவர் மண்டையில் தான் விழும் அப்படின்னு படித்து சொன்னோம். கேட்டாரா? வீம்புக்கு அங்கே கொண்டு போய் வச்சாரு. மன்னர் ஆட்சியை இப்போ நடத்துகிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை பிடுங்கி வெளியே வீசலான்னு நினச்சோம், அதுவும் நடக்கலை. இதில் இருந்தே தெரியலையா அது ஒரு ராசி இல்லாத ஸ்டிக் என்று? அது ஒரு ராசி இல்லாத ஸ்டிக் என்று பகுத்தறிவோடு எடுத்து சொன்னால் எவன் கேட்குறான்? இப்படி கொஞ்சமாக ஆட்டம் போட்டு இருக்காரு. மோடி அந்த வாக்கிங் ஸ்டிக்கு நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணக்கம் வச்சார். உயிர் இருக்கா, அம்புட்டு தானா அப்படின்னு மனோ தங்கராஜ் கூட நாகரீகமாக ட்வீட்லாம் போட்டார். அவர் தரையிலிருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள மனுஷன் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டார. சிபிஐ வச்சு தான் எல்லாரையும் மோடி இப்படி மிரட்டி வச்சிருக்காரு. பாவம் பயந்துட்டாரு. மோடி லீலைகள் கொஞ்சமாக இருக்கு, இன்னும் எடுத்து விடுறேன். தேர்தலுக்கு பிறகு 8500 ரூபா கேட்டு காங்கிரஸ் ஆஃபீஸ் முன்னால் கூடின மக்கள் கூட்டத்தை பார்த்து மோடிக்கு பொறாம வந்துடுச்சு. நம்ம ஆஃபீஸ் முன்னால் இப்படி எல்லாம் கூட மாட்டேங்கிறாங்களே, நம்ம கேரண்டி கார்டை எவனும் வாங்க மாட்டேங்கிறானே, காங்கிரஸ் கேரண்டி கார்டு மட்டும்தான் எல்லாருக்கும் தேவைப்படுது, எப்படி அதுக்கு இவ்வளவு டிமாண்ட் வந்துச்சு? மனுஷன் குழம்புறாரு கடந்து. எவனை பார்த்தாலும் கையில் காங்கிரஸ் கேரண்டி கார்டை வச்சுக்கிட்டு இருக்கானே, நெஞ்சு குமரத்தானே செய்யும். டெல்லியில் தண்ணி பஞ்சம் வந்ததுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாம் மோடி தான் காரணம். தேர்தல் சமயத்தில் அவர் கிளப்பின ஷூட்டில் டெல்லியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாக போயிடுச்சு. தண்ணீர் பஞ்சம் டெல்லியில் அப்படித்தான் வந்தது. வாட்டர் மினிஸ்டர் ஆதிஷி மழை வேண்டி தண்ணி கூட குடிக்காம உண்ணாவிரதம் இருந்தார். அவர் கோரிக்கையை ஏற்று கடவுள் வானத்திலிருந்து மழையை கொட்டுன்னு கொட்டிட்டார். ரொம்ப ஓவரா தான் வேண்டிக்கிட்டார் போல. கடவுளுக்கும் தெரியும் எவ்வளவு கெஞ்சினாலும் மோடி தண்ணீர் தரமாட்டார் என்று. அதான் கடவுள் தாராளமா டெல்லிக்கு தண்ணியை தந்து விட்டார். 2 நாளாகியும் மழை நீர் வடிஞ்சவாடில்லை. வடிகால் கால்வாய் கட்ட கொடுத்த 4000 கோடி ரூபாயை எவன் விழுங்கினான்னு தெரியல. அதுக்காக மழை நீர் வடியாததுக்கு ஸ்டாலினா வந்து பொறுப்பேற்க முடியும்? மோடி தானே அங்கே ஆட்சியில் இருக்காரு, அவர் தான் பொறுப்பு ஏற்கணும். பின்ன ஜெயிலில் இருக்கிற கெஜ்ரிவாலா பொறுப்பு ஏற்க முடியும்? ஜெயிலுக்குள்ளே அவருக்கு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட மட்டும்தான் உரிமை இருக்குது. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பார்க்க முடியாமல் பாவம் மனுஷன் கஷ்டப்படுறார். தண்ணீர் பாட்டில் எல்லாம் சாராயம் விற்கிறவன் அவன் விரும்புகிற விலைக்கு விற்றுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் ஜெயிலுக்கு போவதற்கு முன்பே அந்த உரிமையை கொடுத்து சாராய வியாபாரிகளுக்கு உள்ள ஜிஎஸ்டியையும் குறைச்சி கொடுத்துட்டாரே. அதனால தானே இப்போ அவர் உள்ள இருக்காரு. கெஜ்ரிவால் சல்லி காசு கூட தனக்கு கமிஷனாக தரலன்னதும் அந்த கோவத்தில் மோடி அமலாக்கத்துறை சிபிஐயை அவர் மேலே ஏவி விட்டுட்டாரு.
நாங்கள் ஆட்சியில் இருந்தால் இப்படியா நடந்திருக்கோம்? எங்கள் டீலிங்கே தனி, எங்கள் வழி தனி வழி. சந்தேகம் இருந்தால் ராசா ப. சிதம்பரத்தை கேட்டு பாருங்க. வெளிக்கு வெளி தெரியாமல் காதும் வச்ச மாதிரி கனகச்சிதமாக காரியத்தை முடிப்போம். காரியத்தை முடிச்சு இருப்போம் 2G மாதிரி. இப்போ கூட நீட்டை கொண்டு வந்த நாங்களே நீட்டை எதிர்க்கலையா? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை எதுக்கு? எங்களுக்கு என்ன பயமா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. கப்பில் சிப்ஸ் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டு விலக்கு வேணும்னு ஸ்டாலின் தீர்மானம் போடுறத பார்த்து நாங்களே அப்படி ஷாக் ஆகிட்டோம். நம்மளையும் மிஞ்சிடுவார் போல இருக்க. நீட் கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணின அகிலேஷ் யாதவின் PA கடைசியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அப்பாவிகளை கைது பண்ணுவது தானே CBIயின் வாடிக்கை. எங்களையெல்லாம் CBI இப்படியா வந்து கைது பண்ணுது? எங்களை பற்றி CBIக்கு தெரியாதா? நாங்களும் ஆட்சியில் இருந்தவங்க தானே. எப்படி அவங்கள கூண்டு கிளியாக வச்சுருந்தோம்னு CBIக்கு தெரியாதா? அவங்களுக்கு என்ன மறந்தா போயிருக்கும்? இப்போ கூட பாராளுமன்றத்தை மோடி அமைதியாக நடத்த விட மாட்டேங்கிறார். ஓம் பிர்லாவை சபாநாயகராக போட்டு சபை மாண்பையை கெடுத்து கேலிக்கூத்தாக்கிட்டார். அவர் அப்பாவுக்கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்க சொல்லணும். ஓம் பிர்லாவுக்கு தமிழ் தெரியாது, அப்பாவுக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் அப்பாவுக்கு ஊமை பாஷை பேச தெரியுமே. அதை வச்சு தானே முதல்வரும் அவரும் ஜாடை மாடையாக பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த ஓம் பிர்லாவுக்கு ஜாட மாடையாக கூட பேச தெரியாத. அதானே இங்கே சிக்கல். எதிர்க்கட்சி தலைவராக சபையை எப்படி முடக்கணும்னு ராகுலுக்கு சொல்லி கொடுக்கலாம்னா ஓம் பிர்லா சபையை ஒத்தி வச்சுட்டாரு. திங்கட்கிழமை வர பாம்பு ஏணி கட்டம் விளையாடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. போங்கப்பா. ஓவைசி ஜெய் பாலஸ்தீனம் என்று முழங்கின மாதிரி ஜெய் பாகிஸ்தான் என்று முழங்கலான்னு நினச்சிருந்த நேரத்தில் போய் இந்த மாதிரி சபை நடவடிக்கையை தள்ளி வச்சுட்டா எப்படி? நாங்களும் எங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டாமா? பாராளுமன்ற கலாட்டாக்களை பார்க்கலாம், அதை ரசிக்கலாம் என்று 40க்கு 40 MPகளை தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்ச தமிழக மக்களை இப்படியா ஏமாற்றுவது? ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவனுக்கு கொடுக்கும் மரியாதை இவ்வளவுதானா? எவ்வளவு நாளைக்கு வீட்டில் உட்காந்து தாடியை தடவிக்கிட்டு இருக்கிறது? ஆனால் மறந்தும் கூட கள்ளச்சாராய சாவுகள் பற்றி பாராளுமன்றத்தில் பேசிவிட மாட்டோம். காட்டும் பிராண்டி பாஷை பேசுகிறவன் கொளுத்து போய் கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சு செத்தா அதை போய் நாங்கள் அங்கே பேசணுமா? நல்லா இருக்க நியாயம். தேர்தல் வந்தால் எங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசை பிடுங்குறவனை பற்றி பாராளுமன்றத்தில் போய் பேசணுமாக்கோ? நல்லா சொன்னீங்கப்பா. ஏன் நல்ல சாராயம் நாங்களே விற்கத்தானே செய்கிறோம். அதை வாங்கி குடித்து மெல்ல மெல்ல ஸ்லோவாக சாக வேண்டியதானே. இப்படி திடீர்னு செத்து அரசுக்கு நிதி இழப்பு அபாயத்தை ஏற்படுத்துகிறவங்களை பற்றி பாராளுமன்றத்தில் போய் பேசணுமாக்கும்? அட போவியா? சரி, நான் போயிட்டு பாராளுமன்றம் கூடுன அப்புறம் வாரேன். ஜெய்ஹிந்த்.